வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேர்ல்ட் ஃபேமஸ் காமெடி ஆன்சர்ஸ். எக்ஸாம்ல இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஆன்சர் எழுதி மொக்க வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எண்டில் ஒரு டஃப்பான சேலஞ்ச் இருக்குது, ரொம்ப டஃப்பான சேலஞ்சு. அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான லெஜெண்ட்ஸ். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஆண்பால் பெண்பால் நாய்ப்பாலா? மாட்டுப்பால் கொசுப்பால்? எது கொசுப்பாலா? ஆண்பால் பெண்பால் இது வரைக்கும் ஓகே. ஆனால் கொசுப்பாலை போட்ட பத்தியா? அங்கே நிற்கிற நீ கொசுப்பாலை போட்டு காஃபி போட்டு குடிப்பார் போல. சத்தமாக ஒலி எழுப்புற 5 விலங்குகளை கேட்டால் தமிழ் டீச்சரு, இங்கிலீஷ் டீச்சரு, சத்துணவு ஆயா. எது சத்துணவு ஆயாவா? அட பாவி டேய், எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறாங்க? சரி, இந்த ஆன்சரை எழுதிட்டு அந்த பேப்பரை டீச்சர்கிட்ட கொடுக்க எப்படி தைரியம் வந்திருக்கும்? வேற லெவலாக யோசிக்கிறாங்கப்பா. ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு கொஸ்டின் கேட்டா இவர் ரொம்ப சீரியஸாக யோசிச்சிருக்காரு போல. கையில் கன் இருக்கு, நேரா ஹார்ட் மேலே ஷூட் பண்ணியிருக்கான். இது ஹார்ட் அட்டாக் இல்லைங்க, இது டைரக்ட் அட்டாக்கு. டாக்டர் பார்த்தா ஷாக் ஆகிடுவாங்க. போலீஸ் கேஸ் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இதை பார்த்தா எக்ஸாம் ஆன்சர் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஆக்ஷன் மூவி சீன் பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸாம் பேப்பரில் ஆன்சர் எழுதணும்னு வந்துட்டாலே நம்ம ஆளுங்க க்ரியேட்டிவிட்டி வேற லெவலாக போகுது. இருந்தாலும் அந்த டிராயிங்குக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கலாம். 248யும் 208யும் சேர்த்தா என்ன கொஸ்டின் கேட்டால், இந்த கொஸ்டினை பார்த்தாலே மேத்ஸ் சர்ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 248யும் 208யும் சேர்த்தா எல்லாருக்கும் தெரியும் 456 தான் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆள் திங்கிங் பார்க்குறீங்களா? வேறு லெவலில் திங்கிங்கை யூஸ் பண்ணியிருக்காப்புல. ஆன்சர் என்ன தெரியுமா? நேராக வந்து நிற்கிது 4416. ஆனால் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸு இதை பார்த்து டென்ஷன் ஆகாமல் இருந்தால் அவங்க தான் உண்மையாக லெஜெண்ட்ஸு. அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுகன்னு கொஸ்டின் கேட்டால் தமிழ் இலக்கணம்னாலே நம்ம ஆளுங்க கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனால் இந்த பையன் டென்ஷன் இல்லை, டேலண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கான். நேர் நேர் புளிமா, நிறை நேர் தேமா, இங்கே வரைக்கும் பார்த்தா பரவாயில்லையே தோணும். ஆனால் அதுக்கடுத்து தான் ரியல் ட்விஸ்ட்டு. நேர் நிறை ஹேமா. ஆடா பாவிகளாடே, அழகிட்டு வாய்ப்பாடு எழுத சொன்னால் அவன் லவ் பண்ணுற பொண்ணு பேர் எழுதியிருக்கான். அடுத்து நிறை நேர் கொம்மா, அதாவது நாசுக்கா அவங்க அத்தையே சொல்கிறாராமா. கேட்டா தருவேன் உம்மா. சொன்னேன்ல, இது தமிழ் இலக்கணம் இல்லை நண்பா, இது லைஃப் ஃபிலாசபி. இந்த ஆன்சர் பார்த்துட்டு தமிழ் டீச்சர் மைண்ட் வாய்ஸ், மார்க் போடலாமா இல்லை போலீஸுக்கு ஃபோன் போடலாமான்னு. இவன் தமிழ் இலக்கணம் கற்றுக்கல, லவ் லெட்டர் ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஃபைண்ட் எக்ஸ்னு கேள்வி கேட்டால் மேத்ஸ் பேப்பர்னாலே நம்மளோட பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான். ஆனால் இந்த பையன் ப்ரெஷர் ஆகலை. இது சால்வ் பண்ண சொன்ன கேள்வி கேட்டால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காப்புல. எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஆரோ போட்டு தோ இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அதோட முடியல, டீச்சருக்கு அட்வைஸ் வேற. ஸ்டூடெண்ட் மைண்ட் வைஸு, சில்லறத்தனமான கேள்வியெல்லாம் எக்ஸாம் பேப்பரில் கேட்காதீங்க சார். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னன்னு கொஷின் கேட்டால் நம்மால் திருக்குறளில் வர மாதிரி 2 வரல ஆன்சர் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறான் நம்மால். அதாவது ரைட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் முடியறது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டமா. ஆனால் ஒரு வகையில் இது கரெக்ட் ஆன்சர் தானே? இல்லை, அப்படி சொல்ல வரல. சரி, இதை உங்ககிட்டே விட்டுடுறேன், நீங்களே சொல்லுங்கள், இது கரெக்ட் ஆன்சரா இல்லை தப்பான ஆன்சரா அப்படின்னு. ஃபைனலி சேலஞ்சுக்கு வந்துட்டோம். உங்கள் காது ஷார்ப்பாக இருக்கா அப்படின்றதுக்கான சேலஞ்ச் இது. வீடியோவில் வர ஆடியோவை கேட்டு அது எந்த ஆப்ஷனுக்கு மேட்சிங்காக ஆகுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.